தான் மூத்தா போறாங்க. ஹதீஜா நாயகி ஹிஜ்ரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயசுல. ஆனா அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்கன்னு வருது, ஹதீஜா நாயகி தொழுதுருக்காங்கன்னு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இருந்து இதுக்கு விளக்கம் கிடைக்குது. என்னன்னு கேட்டா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் தொழுகை என்பது 2 ரக்காத் என்று அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டுச்சு. மக்காவில் இருக்கும் பொழுது 2 ரக்காத் தொழுதுறணும்னு ஒரு கடமை இருந்துச்சு. இந்த லொஹருக்கு 4, மகரிபுக்கு 3, அசருக்கு 4 அந்த மாதிரி இல்லாம 2 ரக்காத் என்ற முறையில கடமையாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. அதுவும் இன்னொரு ரிவாயத்துல வருது, 2 வேளை தொழுகை கடமையா இருக்கு. காலையிலும் மாலையிலும், காலையிலையும் மாலையிலையும் 2 ரக்காத் தொழுகிறது என்ற முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போற வரைக்கும் இருந்தது. அந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க, அலி தொழுதிருக்கிறாங்க, ஹதீஜா நாயகி தொழுதிருக்கிறாங்க, ஆரம்ப கால முஸ்லிம்கள் தொழுதிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, ஹிஜ்ரத்துக்கு அபிசீனியாவுக்கு போன அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க. தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க, சலாம் சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம்லாம் கொடுத்த பிறகு என்ன அவங்களுக்கு பேசலாம்ங்கிற தொழுகை தான் தெரியும். அவங்க ஹிஜ்ரத்துக்கு எப்போ புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த தொழுகையினுடைய விதிமுறை சட்டத்திட்டம் மேராஜுக்கெல்லாம் முன்னாடி அவங்க போயிட்டாங்க. அதனால அந்த தொழுகையுடைய ஒழுங்குகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. 2 ரக்காத் தொழுகிறது, தொழுகையில தேவைப்பட்டா பேசிக்கலாம். ஆரம்ப கால தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தேவைப்பட்ட என்ன செய்யலாம், பேசிக்கலாம். அந்த மாதிரி இப்ப செய்யற இந்த மெத்தடு இது கடைசி காலத்துல வருது, மேராஜுக்கு பிறகு வருது. ஆரம்ப காலத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல சஹாபாக்கள், அவங்க எல்லாம் தொழுகையில பேசிக்குவாங்க. அபிசீனியால போய் 2 பக்கத்துல நடக்கிறது, என்னப்பா என்ன யாரும் வந்திருக்கா, சரி சரி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இப்படிங்கிறது இருந்துச்சு. இதை நினைச்சுக்கிட்டு சொல்றாங்களா, அதை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத்துக்கு போனவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, வெற்றி பெற்றாங்க, அவங்க ஓங்கிருச்சு மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து சலாம் சொல்லி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி சலாம் கொடுக்குற வரைக்கும் பேராம இருந்துட்டு, நீங்க பேசக்கூடாதுங்க, இன்ன ஃபி ஸலாத்தில் ஷுகுலா, தொழுகையில ஒரு முழு கவனம் இருக்கணும், இப்படி பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி பேசினாங்கன்னு கேட்டா, அந்த ஏற்கனவே 2 டைம் தொழுவது இருந்துச்சுல, அப்ப அதுல அந்த இந்த மாதிரியான மெத்தட் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அவங்க ஹிஜ்ரத்துக்கு போனவங்க, அப்ப அதுல இருந்து ஹிஜ்ரத்துக்கு போனவங்கள தொழுதுருக்காங்கன்னு விளங்குது. அவங்களும் தொழுதுருக்காங்க. தொழுகையில் நாங்கள் சலாம் சொல்லி கொண்டிருப்போம், தொழுதுட்டு இருப்போம், யாராவது வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சொன்னா ஒருத்தருக்கு நாங்க சலாம் சொல்லிக்கிறோம். அதெல்லாம் தடுக்கப்படல, இன்னைக்கு பிந்தி தான் தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால 2 ரக்காத் தொழுவது வந்து முரணா நீங்க நினைக்க கூடாது. இப்ப சொல்லக்கூடிய இந்த 5 வேளை தொழுகை இருக்க இந்த தேர்ல கடமையாக்குறதுதான் மேராஜ்ல. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டிய 2 டைம்ங்கிற தொழுகை இருந்துச்சு. 2 ரக்காத் தொழுவாங்க, 2 காலை மாலை, அப்படிதான் குர்ஆன்ல இருக்குது. பில் குதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் இறைவனை துதிங்கிறது அந்த நேரத்துல கட்டளை இருந்துச்சு. அந்த 2ஐ மட்டும் தொழுது கொண்டிருந்தார்கள். அதனால 2 ரக்காத் தொழுவது வந்து முரணாக நீங்க விளங்கிட கூடாது. பிந்திதான் இந்த மேராஜுக்கு பிறகுதான் 5 வேளை தொழுகுங்கிறது செஞ்சு நம்ம கடமையாக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பால், தண்ணீர், மதுபானம்னு சொல்லி வருதுல, இன்னொரு ரிவாயத்துல தேனும் வருது. இன்னொரு ரிவாயத்துல என்ன வருது, ஜிப்ரீல் கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, அதுல வந்து ஒரு பாத்திரத்துல பால், ஒரு பாத்திரத்துல மதுபானம், இன்னொரு பாத்திரத்துல தேனு, இந்த 3 வருது. 3ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் வருது. சில ரிவாயத்துகள்ல 2 வருது, பாலும் வருது மதுபானமும் வருது, தேன் வரல. 2 ரிவாயத்து இருக்கு. ஒருத்தர் மறந்துருக்கலாம், எது கூடுதல் அவர்கள் ஏற்றுக்க வேண்டியதான். ஒருத்தர் 2 சொன்னாருன்னா 3 விஷயத்துல உன்னை மறந்துட்டாருன்னு வச்சுக்கணும். 3 சொன்னவரை இட்டுக்கட்டு சொன்னாருன்னு வச்சுக்க கூடாது. சஹாபாக்கள் இட்டுக்கட்ட மாட்டாங்க, மறக்குவாங்க. மறக்கிறது மனிதனுடைய இயல்புல உள்ளது. கூட சேர்த்து சொல்றது வேணும்னு பர்பஸா சொல்றது. 10 விஷயத்துல நான் 2 மறக்கிறதுங்கிறது நான் அது மனசுக்கு ஏற்படும். நீங்க 10 சொல்லி இருக்கும்போது நான் 2 சேர்த்து சொல்றது வேணும்னு செய்யறது. அப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 2 ஒருத்தர் 3 சொன்னாருன்னு சொன்னா நீங்க 3 தான் எடுத்துக்கணும், 2 வந்து எடுத்துக்கிற கூடாது. 3 வந்திருக்கும்னு விளங்கிக்கணும். அப்புறம் எடுத்துக்கொண்டேன். இன்னொரு ரிவாயத் அகமதுல, முஸ்னத் அகமதுல இதை மகாராஜா ஒட்டி வரக்கூடிய ரிவாயத்தில் என்ன வருதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எங்க பைத்துல் முகத்தஸ்ல. இங்க இருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு நம்ம வானுலகத்துக்கு போகலங்க, மக்காவிலிருந்து புறப்பட்டு இந்த பூமியில இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு தான் வந்திருக்கிறாங்க.
பைத்துல் முகத்தஸுக்குள்ள உள்ள ஜெருசலத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தான் போய் தொழுகிறாங்க. தொழுதுட்டு வந்து அங்க மற்ற நபிமார்கள் நிறைய பேர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அதுதான். பைத்துல் முகத்தஸை சுத்தி தான் என்ன செய்தாங்க, நிறைய நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சுலைமான் நபி கூட அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அவர் தான் கட்டினார் பைத்துல் முகத்தஸை, பின்னாடி புனர்நிர்மாணம் பண்ணாரு. அப்ப ஒரு ரிவாயத்தில் அகமதுல வருது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரு கிட்ட வந்தா அவர் கபருக்குள்ளே வந்து தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. லம்மா உஸ்ரிய பி மரர்த்து அலா மூசா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, அவர் தன்னுடைய கபருக்குள்ளே தொழுது கொண்டு நின்று கொண்டு தொழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே அந்த பைத்துல் முகத்தஸ்ல தான் அவருடைய கபர் இருக்குது. அந்த கபருல நின்று என்ன செய்யறாரு, அவரு தொழுதுகிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேங்கிறாங்க. இப்ப கபர் நின்று தொழுவதை தனியா வச்சுக்கிறேங்க, அது கூடுமான்னு ரெண்டாவது சொல்றேன், வேற ஒரு இடத்துல பதில் வருது இல்லையே. அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா, புகாரில இருக்குது, பைத்துல் முகத்தஸுக்கு போன உடனே நான் 2 ரக்காத் தொழுதேன்னு வருதுல ஒரு ரிவாயத்துல, ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் வந்து எனக்கு முன்னாடி எடுத்து காட்டினான், அவ்வளவு பேருக்கும் நான் 2 ரக்காத் தொழ வைத்தேன், நான் தொழுதேன்னு இதுல வருது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா, எல்லா நபிமார்களும் ஒன்னா திரண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் சேர்த்து பைத்துல் முகத்தஸ் நின்று நான் இமாமாக நின்று நான் 2 ரக்காத் தொழுவித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்புல வருது. இதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரயாணத்தை அங்க தொடர்றாங்க. இது வரைக்கும் வந்துருச்சு. அதாவது மக்காவில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க, அவங்களுடைய காபத்துல்லாஹ்ல இருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு புராக்குங்கிற வாகனத்துல ஏறுறாங்க, ஏறி பைத்துல் முகத்தஸுக்கு வர்றாங்க. பைத்துல் முகத்தஸ் வந்தோன்னா உள்ள போய் தொழுகிறாங்க. அவங்க மட்டும் தொழுகிறாங்கன்னு ஒரு ரிவாயத்து. இன்னொரு அறிவிப்புல தொழுகிறாங்கன்னா தொலை வச்சாங்க, நான் வந்து நபிமார்களுக்கெல்லாம் தொலை வச்சேங்கிறாங்க. நபிமார்களுக்கு தொலை வச்சேன்னு சொல்லிக்கிட்டு அதுலயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கபர்ல தொழுகிறத பார்த்தேங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் சில சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு பிறகு வானுலகத்தை நோக்கி பிரயாணம் தொடருது. இதுக்கு பிறகு வானத்தை நோக்கி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் ஆகுறாங்க. இந்த வானுலக பயணத்துல என்னென்ன அதிசயங்களை என்னென்ன அற்புதங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க என்பதை என்ன செய்வோம், நாளைக்கு வச்சுக்கிடுவோம். டைம் ஆச்சுல. இன்னைக்கு உள்ள விஷயத்துல நீங்க என்ன விளைவிக்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் என்ற பயணத்தை மக்காவிலிருந்து மேற்கொண்டார்கள் என்பது உறுதி. எந்த வருஷம் எந்த மாசம் என்பதுல பல்வேறு கருத்துக்கள் வர்றதுனால அது நமக்கு அனாவசியமானது, அதை ஒதுக்கிட வேண்டியது. புறப்படும் பொழுது மக்கா நபி ஆவறதுக்கு முன்னாடி புறப்பட்டார்கள் ஒரு அறிவிப்பு இருக்குது, அது சரியான அறிவிப்பு இல்லை. நபி ஆன பிறகுதான் புறப்பட்டார்கள் என்ற அறிவிப்பு தான் சரியான அறிவிப்பு. அப்படி புறப்படும் பொழுது இதயம் பிளந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில வந்து நான் உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கும் பொழுது நிகழ்ந்தது என்று சொன்னதுனால அது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உருவகமாக சொல்லப்படுதுன்னு தான் நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். என்ன மேராஜில் வரக்கூடிய இன்னும் சில சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு நீங்க விளங்கிக்கலாம். மேராஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது நெசமா இருந்தாலும் அதுல அவங்க பார்த்த காட்சிகள்லாம் இருக்கு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இங்கேயும் பார்ப்பாங்க அங்கேயும் பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறது இங்கேயும் பார்த்திருக்காங்க. மூசா மட்டும் 3 இடத்துல பாக்குறாங்க. அவர் கபூர்ல தொழுவது ஒருக்கா பாக்குறாங்க, அவருக்கு சேர்த்து இமாமா நின்று ஒருக்கா தொழு வைக்கிறாங்க, அவர் இவங்களை பின்பற்றி தொழுகிறாரு. அங்க போன அங்கேயும் இருக்காரு அவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை 3 இடத்துல பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிற சம்பவத்தை பூரா விளங்கிக்கிட்டு இது குழப்பம் இல்லாம ஒரு தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த குழப்பமும் இருக்காது. அதனால விண்ணுலகத்திற்கு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதெல்லாம் மண்ணுலகத்தில் நடக்கிறதா பேசியிருக்காங்க. இது வரைக்கும் மக்காவுல இருந்து ஜெருசலம் வரைக்கும் போயிருக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து மண்ணுலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அங்கிருந்து விண்ணுலகத்தை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணப்படுறது வந்து ஒவ்வொரு வானத்திற்கும் போய் அங்க என்னென்ன காட்சிகள் எல்லாம் கண்டாங்க, அதுக்கு பிறகு என்னென்ன கண்டாங்க, இறைவனை கண்டாங்களா, என்ன அங்க போய் என்ன நடந்துச்சு என்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இது முடிஞ்ச உடனே இதுல உங்களுக்கு பல சந்தேகம்